எல்லாத்துக்கும் வணக்கம். நாம் இப்போ நம்பர் சிஸ்டம்ஸில் ரிமைண்டர் தியரம் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ரிமைண்டர் தியரமை ஒரு தடவை பார்த்துருவோம். ரிமைண்டர் ஆஃப் அ சம் இஸ் சம் ஆஃப் த ரிமைண்டர்ஸ் அண்ட் த ரிமைண்டர் ஆஃப் அ ப்ராடக்ட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரிமைண்டர்ஸ். அப்படின்னா ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணாலும் ஒன்று தான். அதே மாதிரி ரிமைண்டர் தியரம் ஆஃப் ப்ராடக்ட் என்னென்னா ரெண்டு நம்பரை ப்ராடக்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதும் ஒன்று தான். இல்லை ஃபஸ்ட்டே ரிமைண்டர் கண்டுபிடிச்சிட்டு அதை ப்ராடக்ட் பண்ணுறதும் ஒன்று தான். சரிங்களா? இப்போ வாங்க இந்த ப்ராப்ளத்துக்கு போவோம். ஃபைண்ட் த ரிமைண்டர் வென் 20 ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. 2025 2026 இன்ட்டு 2027 ப்ளஸ் 2028 பவர் 3. இதை நாம் இஸ் டிவைடட் பை 7. இதை நாம் இவ்வளோ பெரிய நம்பரை நாம் 7ல் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும்? இதுதான் கொஷின். இப்போ வாங்க 2025 2026 2027 2028 பவர் 3. இப்போ இந்த மாதிரி 2025 இப்படி வந்தால் மேபி காம்படிட்டிவ் எக்ஸாமில் இந்த மாதிரி கேள்வி கேட்கணும்னா இந்த 2025 இயரில் கேட்டிருப்பாங்கன்னு அர்த்தம், இல்லை கேட்பாங்க. இப்போ வாங்க, இப்போ 2025 நம்ம ஃபஸ்ட் இப்போ இந்த 2025 to 2026 இதே 7 டிஜிட் நம்பர். இங்கே ஒரு 4 டிஜிட், அங்கே 4 டிஜிட், 4 டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது 8 வரலாம், 7 வரலாம். ஸோ அவ்வளோ பெரிய டிஜிட் நம்பர். அதோட இன்னொரு 4 டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது அது மொத்தம் 10 டிஜிட்டாக அது சேரும். ஸோ அதே மாதிரி அங்கே ஒரு 2028 இன்ட்டு 2028 இன்ட்டு 2028 அது ஒரு 10 டிஜிட் நம்பர். இவ்வளோ பெரிய டிஜிட் நம்பர்களை ஆட் பண்ணி அப்புறம் 7ஆல் டிவைட் பண்ணி நம்ம ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு டிடிஎஸ் ப்ராசஸ். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமைண்டர் தியரம் ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், இப்போ 2025 நாம் 7ஆல் டிவைட் பண்ணால் வந்த ரிமைண்டர் என்ன? இங்கே பாருங்கள், இங்கே போட்டுருக்கு. இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 7ஆல் நம்மளுக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 2. ஸோ இது 2. அப்போ இது 2026 டிவைட் பண்ணால் இது அதை விட ஒரு நம்பர் அதிகம், அதனால் ரிமைண்டர் கண்டிப்பாக 3ஆக இருக்கும். இங்கே வரும்போது ரிமைண்டர் 4. அப்போ இங்கே வாங்க ரிமைண்டர் 5. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த 3 நம்பரை இந்த 2025 2026 அண்ட் 2027 இதை 3 மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டே நம்ம டிவைட் பண்ணி ரிமைண்டர் இருந்ததுனால அவங்கள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 2028 raised to 3. அப்போ இங்கே ரிமைண்டரும் 5 into 5 into 5 5 raised to 3. இவங்க ரெண்டு பேர் என்னென்னா சம்மில் இருக்கிறதுனால நம்ம கூட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள், 2 3 6 6 4 24 ப்ளஸ் 5 cube 125. இப்போ என்னாச்சுன்னது 149. இப்போ இது 7 விட அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம திருப்பி இதை ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும். நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி இப்போ வாங்க 149 இதை நம்ம 7ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்போ என்னாச்சு? 7 2s are 14 வாங்க 9. அங்கே கடைசியாக நம்மளுக்கு கிடைச்ச ரிமைண்டர் 2. அப்போ நம்மளுக்கு இங்கே கிடைக்கிற ரிமைண்டர் 2. சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர் 2. ஸோ இதில் என்ன அப்படின்னீங்கன்னா, நாம் இந்த 149 கிடைச்சதுக்கப்புறம் அதை ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம் டிவைட் பண்ணி. அப்படின்னா நம்மளுடைய ரிமைண்டர் எப்பயுமே 0வோ அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், ஆனால் டிவைஸரை காட்டிலும் கம்மியாக இருக்கணும். சரிங்களா? அதனால தான் ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணி 2 கிட்ட நிற்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த வீடியோவில் நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, பாருங்கள், 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அந்த வந்த ப்ராடக்டோட நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது. பாருங்கள், நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் அ ப்ராடக்ட் இஸ் நெவர் கிரேட்டர் தென் த சம் ஆஃப் தி நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இன் தி மல்டிப்ளிகண்ட் அண்ட் த மல்டிப்ளையர். ஒரு நம்பர் மல்டிப்ளையர், இன்னொன்று மல்டிப்ளிகண்ட் அப்படி சொல்கிறோம். இப்போ இதில் 2 பேர்த்துலேயும் இருக்க டிஜிட்டுங்களை கூட்டணும். அதை விட அதிகமாக இருக்கவே முடியாது ப்ராடக்டில். ஆனால் அதை விட கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஒன்று தான் கம்மியாக இருக்க முடியும். பாருங்கள், இப்போ 9 into 9 இங்கே வந்தீங்கன்னா 9 into 9 எத்தனை டிஜிட்? இங்கே ஒரு டிஜிட்டு, இங்கே ஒரு டிஜிட். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 டிஜிட் தான் நம்மளுக்கு 81. 2 டிஜிட் தான் இருக்குது.
இதே 1 இன்ட்டு 1 இதுவும் ஒரு டிஜிட் தான், இதுவும் ஒரு டிஜிட் தான். ஆனால் இங்கே பாருங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு டிஜிட் கிடைக்குது. அப்போ நம்ம இங்கே 1 இன்ட்டு ஒரு டிஜிட் மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டும் வரலாம், 2 டிஜிட் நம்பரும் வரலாம், இல்லை ஒரு டிஜிட் நம்பரும் வரலாம். இங்கே பாருங்க இப்போ 2 டிஜிட் இன்ட்டு 2 டிஜிட் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 2 டிஜிட் இன்ட்டு 2 மொத்தம் 4 டிஜிட் நம்பர் கிடைக்குது நம்மளுக்கு. 4 டிஜிட் நம்பரும் கிடைக்கலாம். இல்லை 4லேருந்து 1 செப்பரேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 3 டிஜிட்டும் இருக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் 3 டிஜிட்டும் 2 டிஜிட்டையும் மல்டிப்ளை பண்ணோம். 3 + 2 5 5 டிஜிட்டும் இருக்கலாம். இல்லை 5 - 1 4 4 டிஜிட்டும் இருக்கலாம். 4 விட கம்மியாகவும் போகாது, அதே 5 விட அதிகமும் ஆகாது. அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு 10 டிஜிட் நம்பரையும் இன்னொரு 10 டிஜிட் நம்பரையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னால் அப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 20 இருக்கும். 20ஆக இருக்கலாம், இல்லை 20 - 1 19ஆகவும் இருக்கலாம். ஸோ 10 டிஜிட் நம்பரையும் 20 டிஜிட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 30ம் இருக்கலாம், 30 டிஜிட் நம்பரும் இருக்கலாம், இல்லை அதிலிருந்து 1 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 29 டிஜிட் நம்பராகவும் நம்மளுக்கு கிடைக்கலாம். இது ஒரு லேர்னிங். அடுத்தது இங்கே பாருங்கள், டிவைடண்ட் இஸ் டிவைசர் இன்ட்டு கொஷன் ப்ளஸ் ரிமைண்டர். இந்த ரிமைண்டரோட க்ரைட்டீரியா தான் என்ன அப்படின்னீங்கன்னா, ரிமைண்டர் 0வாகவும் வரலாம், ஆனால் டிவைசரை விட அதிகமாகவோ போகக்கூடாது. அப்படி வந்ததுன்னா திருப்பி டிவைட் பண்ணிக்கிட்டே போகிறோம். சரிங்களா? டிவிஷன் இஸ் அந்த ரிப்பீட்டட் சப்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதனால் இந்த க்ரைட்டீரியாவையும் நாம் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஓகே, நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சரிங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.